கண்ணியத்திற்குரிய ஜமாத்தார்களே, பெரியோர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய அருள் நிறைந்த நல்லடியார்களே, புனிதமிக்க அல்லாஹ்வின் மாதமான இந்த ரஜபுடைய மாதத்தினுடைய நாட்கள் கடந்து கொண்டே இருக்கின்றது. அருள் நிறைந்த ரமலான் மாதம் நம்மை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட உயர்ந்த உன்னத பாக்கியம் நிறைந்த மாதத்தை நாம் பெற வேண்டும். அதிலே நல்லவர்கள் புரிய வேண்டும். அல்லாஹ்வுடைய அருளை முழுமையாக அடைந்து கொள்ள வேண்டும். எனவே ரப்புல் ஆலமீன் நமக்கு எண்ணிலடங்காத நற்பேறுகளை, நியாமத்துக்களை வழங்கி இருக்கின்றார். ஒவ்வொரு அருட்பேறுகளையும், நற்பேறுகளையும், நியாமத்துக்களையும் நாம் ஆசை போட்டு பார்க்க வேண்டும். நமக்கு எல்லோருக்குமே ஆசைதான். ஏதாவது ஒரு விதத்திலே நல்முறையிலே வாழ வேண்டும், அல்லாஹ்வின் அருளை பெற வேண்டும். நற்பேறுகளை, அதாவது திருக்குர்ஆனிலே சொல்லப்படுவதை போன்று சகியும் சயீத் என்று இரண்டு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. வஅம்மல்லதீன ஷகூ ஃபஃபின்னார், நற்பேறு அற்றவர் இருக்கின்றாரே, அவர் நுழையக்கூடிய இடம் நரகம் நெருப்பு. வஅம்மல்லதீன ஸஇது ஃபஃபில் ஜன்னா, யார் நற்பேறுகளும் நற்பாக்கியமும் பெற்றிருக்கின்றார்களோ அவர்கள் உள்ளே போகும் சுவனம். அங்கு எண்ணிலடங்காத அதிசயங்கள், கண் குளிர்ச்சிகள், மனக்குளிர்ச்சிகள் இருக்கின்றது. பூர்வ இழைகள் இருக்கின்றார்கள் என்பதாகவெல்லாம், ஹாலிதீன ஃபீஹா, அதிலே நிரந்தரமாக அவர்கள் இருப்பார்கள் என்பதாகவெல்லாம் சொல்லப்படுகின்றதே. அப்படிப்பட்ட உயர்ந்த உன்னத பாக்கியத்தை பெற வேண்டும் என்கின்ற ஆசை எல்லோருக்குமே வேண்டும். ஆனால் இன்று துன்யாவிலே வாழுகின்ற பொழுது ஒரு நிராசையான ஒரு தன்மையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்ன வாழ்வு, என்ன நமக்கு தெரிந்திருக்கின்றார் என்பதாக ஒரு சடைபோடு வாழக்கூடிய நிலை இருக்கின்றதே, அதுதான் நற்பேறற்ற ஒரு நிலை. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உண்மையான வெற்றியை எதில் வைத்திருக்கின்றார்? நமக்கு அழகான மார்க்கத்தை தந்திருக்கின்றார், தீனுல் இஸ்லாத்தை தந்திருக்கின்றார், நேர்வழிக்காக வேண்டிய குர்ஆன் ஷரீஃபை தந்திருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையை பண்படுத்துவதற்கு, பதப்படுத்துவதற்கு, நேர்வழி காட்டுவதற்கு நமக்கு நற்போதனைகளை தந்திருக்கின்றார், நற்போதனை போதிக்கக்கூடியவர்களை தந்திருக்கின்றார். அதன் மூலமாக ஏற்படக்கூடிய வாழ்வு, நல் சிந்தனை நமக்கு வேண்டும். நல்ல சிந்தனை சிந்திக்கக்கூடியவர் நல்ல பேச்சுக்களை பேசுவார். நல்ல பேச்சுக்களை பேசுபவர் நல்ல பழக்க வழக்கம் உடையவராக இருப்பார். நல்ல பழக்க வழக்கம் உடையவர் எல்லோராலும் விரும்பப்படுவார். எல்லோராலும் விரும்பப்படுபவர் சுவனத்திலே நுழைவார் என்பதாக சொல்லப்படுகின்றது. அதுபோன்று நற்பாக்கியவான்களாக நாம் ஆக வேண்டும். இந்த துன்யாவில் நாம் பார்க்கின்றோம், பணம், காசு, பட்டம், பதவி, சொத்து, சுகம், வீடு, வாசல் எல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு விதமான விரக்தியான போக்கு, அதிலே உண்மையான வெற்றி அல்ல. நமக்கு ஈமான் இருக்கின்றது, இஸ்லாம் இருக்கின்றது, ஒரு மன ஆறுதல் இருக்கின்றது. அதுதான் உண்மையான வெற்றி. வெற்றியிலேயே உண்மையான வெற்றி நாளை மறுமையினுடைய வெற்றி தான். கபரிலேயே அதனுடைய வரவேற்பை நாம் பெறுவதென்ற பொழுதே தெரிந்து கொள்ளலாம். கபரிலே செல்லவுடன் அங்கே கபர் விசாலமாக்கப்பட்டால் அது முதல் வெற்றி. அந்த கபரிலே ஒரு நூறானிய ஒளி கிளம்பினால், ஒளியோடு இருந்தால் அது வெற்றி. அதே போன்று நமக்கும் அந்த சுவனத்திற்கும் இடையிலே ஒரு கதவு திறக்கும். அந்த சுவனத்தினுடைய கஸ்தூரி வாசனை நம்முடைய மண்ணறைக்கு வீசினால் அது வெற்றி. இந்த கபரினுடைய வெற்றி. மறுமையிலே நம்முடைய செயல்களினுடைய பட்டியல் வழக்கரத்தில் கொடுத்தால் அது வெற்றி, மிகப்பெரிய வெற்றி. ஆனால் இதற்கெல்லாம் மாற்றமாக சிராத்துல் முஸ்தகீமை கடக்க முடியாமல் போகுவது, அல்லது மாணவர்கள், கண் தெரியாத மாணவர்கள், அதாவு செய்யக்கூடிய மாணவர்கள் நம்மை அதாவுபடுத்துவது இருக்கின்றது, கபர் நெருக்குதல் இருக்கின்றதே, இதெல்லாம் தோல்வியிலும் மிகப்பெரிய தோல்வி. அதனால்தான் துன்யாவிலே நாம் பார்க்கின்றோம், என்னதான் பட்டம், பதவி, காசு, சொத்து, சுகம் எல்லாம் இருந்தவர்களுடைய முடிவு ஈமான் இல்லாத காரணத்தினால் அவர்கள் என்ன நிலைக்கு ஆளானார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்த்தது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால், ஒரு மாநிலத்தையே ஆட்சி செய்த அம்மையார் அவர்கள், அவர்களுடைய சொத்து, செல்வம், சேவை, நகை, அதற்கெல்லாம் கணக்கே இல்லை. ஆனால் அவர்கள் கடைசியில் இருக்கக்கூடிய அந்த நிலையிலே அவருடைய மன ஆசைகள் இருக்கின்றதே, மன விருப்பம், அவர்களுடைய
என்னவென்று கேட்பதற்கே ஆள் இல்லை. அவர்களை வைத்து நாடகமாடி பல பேர்கள் பிழைத்துக் கொண்டார்கள். அதை சாப்பிட்டால் இதை சாப்பிட்டால் இட்லி தோசை இவ்வளவு விலை என்பதாக பிறர் வேண்டுமானால் வாழ்ந்தார்களே தவிர அவர்கள் ஆட்சி செய்தார்கள். பல பேர்களை புரட்டி எடுத்தார்கள், நின்று எடுத்தார்கள். அவர்களுக்கு இல்லாத செல்வாக்கே இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட அந்த அவர் இறக்கும் தருவாயிலே அவர் என்ன நிலைக்கு ஆளானார் என்பது நமக்கு பாடமாக கண்கூடாக நாம் பார்த்தோம். எனவேதான் இந்த துன்யாவினுடைய வாழ்வு சதம் அல்ல. இந்த துன்யாவினுடைய அந்த நற்பேறுகளை நாம் அனுபவிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நாம் நன்றியை செலுத்த அல்லாஹ்விற்கு நாம் நன்றியை செலுத்த அதில் மென்மேலும் அதிகப்படுத்துவான். ஒரு நியாமத்தை ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்தான் என்று சொன்னால் உடனே அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்பதாக சுக்ரு செய்கின்ற பொழுது அது இன்னும் மென்மேலும் அதை நம்மை தங்கி இருந்து அதை அதிகப்படுத்துகின்ற பொழுது அதனுடைய உணர்ந்து உள்ளபூர்வமாக உணர்வு பூர்வமாக சொல்லுகின்ற அந்த ஒரு ஆற்றல் இருக்கின்றதே, அதுதான் பெரிய நியாமத் நமக்கு. எனவே அப்படிப்பட்ட இந்த நியாமத்துக்களை பெற்றவர்கள் தான் நற்பேறு பெற்றவர் என்பதாக, அப்படிப்பட்ட நற்பாக்கியவான்களாக நற்பேறு பெற்றவர்களாக இவ்வுலக மறு உலக எல்லா நிலைகளிலும் ஆக்குவானாக, அருள் புரிவானாக. வாசுதாவான அணில்